எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஆப்பிள் இயர்பாட்ஸ பத்தி தெரியும். அதாவது வயரே இல்லாம சுத்தமா வயர் இல்லாம நம்ம இந்த காதுல ஒண்ணு, இந்த காதுல ஒண்ணு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா ஆப்பிள் இயர்பாட்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 13,000 அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இயர்பாட்ஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர்பாட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்பிள் இயர்பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு வயர் கூட இருக்காது. நீங்க இந்த காதுல போட்டுக்கலாம். பாக்ஸ்ல வந்து நீங்க அப்படியே சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்பாட்ஸோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்பாட்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர்ல தான் இம்போர்ட் பண்ணேன். ஸோ இதோட ஃபுல் அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். பாக்ஸில் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நமக்கு வந்து 2 இயர்பாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 இயர்பாட்ஸோட நமக்கு வந்து நிறைய அந்த இயர் பிளக்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இயர் பிளக்ஸ் வந்து மாற்றிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து தராங்க. ஸோ நீங்கள் நார்மல் டிவைஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பாக்ஸில் தராங்க. அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில். ஸோ இதோட பில்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இயர்ஃபோன்ஸோட பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. சத்தியமாக இதுவாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸோட பில் குவாலிட்டி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்ஸ் வந்து இத்ரோன்னு பாக்ஸ் தான். நீங்கள் வந்து பாக்கெட்டோட போட்டு போய்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் இயர் பிளக்ஸ் வந்து நீங்கள் இப்படி காலில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயாவது டக்குனா சும்மா அப்படி ப்ளேஸ் பண்ணால் போதும், அது வந்து விழுந்துடும். அதே சமயத்தில் லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ ரைட் வந்து நீங்கள் லெஃப்ட்ல போட்டாலும் லெஃப்ட் வந்து ரைட்ல போட்டாலும் உங்களுக்கு வந்து மேக்னெட் எடுக்காது. நீங்க கரெக்டா லெஃப்ட்ல வச்சா ரைட்ல வச்சா தான் உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்து எடுக்கும். ஸோ நீங்க மாத்தி போட்டா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிடும் நீங்க வந்து மாத்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து மாத்தி போடவே மாட்டீங்க. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து என் பிரைமரியா கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங்ல தாங்க நான் வந்து இம்ப்ரெஸ் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்க இந்த பாக்ஸ்குள்ள வச்சிடணும். ஸோ பாக்ஸ்குள்ள வச்சதுக்கப்புறம் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்க சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க இயர்ஃபோன்ஸும் சார்ஜ் ஆயிடும். அதே சமயத்தில் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிடும். ஸோ பாக்ஸும் ஃபுல் சார்ஜ்ல இருக்கும், இயர்ஃபோன்ஸும் ஃபுல் சார்ஜ்ல இருக்கும். அது ரெண்டும் சார்ஜ் ஆகிறதுக்கும் ஒரு 2 hours தான் ஆச்சு. ஸோ இங்கே எல்இடிஸ் இருக்கும். அந்த எல்இடிஸ் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் இயர்ஃபோன்ஸும் சார்ஜ் ஆகிடும், உங்கள் பாக்ஸ் சார்ஜ் ஆகிறதுனால நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சார்ஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் நீங்கள் ஒரு 2 hours 3 hours யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் குறையும் இல்லை. ஸோ குறையும் போது நீங்கள் திருப்பியும் யூஸ் பண்ணனா ஹெட்ஃபோன்ஸ் வந்து திருப்பி இந்த பாக்ஸ்க்கு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் யூஸ் பண்ணுறதுக்குள்ள பாக்ஸ் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிடும். திருப்பி வந்து ஃபுல் ஆகிடும். திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். திருப்பி யூஸ் பண்ணி கொஞ்சம் திருப்பி இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டிங்கன்னா திருப்பி அந்த பாக்ஸ் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடும். அந்த பாக்ஸில் தான் சார்ஜ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஃபுல் சார்ஜாக இருக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நான் சார்ஜ் போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கிட்ட வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா பாக்ஸ்லையும் நமக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால அந்த பாக்ஸ் பேட்டரி வந்து அப்படியே நம்ம இயர்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் வந்து தனித்தனியாக சார்ஜ் போட கவலையே பார்த்தாலே நீங்கள் ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 நாள் இல்லாட்டி 3 நாள் வந்து ஈஸியாக நிற்கிது. அதுவும் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தாலே எனக்கு வந்து 2 நாள் 3 நாள் நின்றுச்சு. அதுதான் அங்கே சூப்பரான விஷயம். ஏன்னா இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு சார்ஜ் இருக்குது, இயர்ஃபோன்ஸ் வந்து அந்த பாக்ஸே சார்ஜ் ஆகிட்டு திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி சார்ஜ் போட்டிங்கன்னா திருப்பி ஒரு 3 நாள் கிட்ட நிற்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இந்த பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நான் வந்து பேட்டரியை பற்றி கவலையே படலை. ஏன்னா பாக்ஸில் வந்து எனக்கு ஒரு பாக்ஸே நமக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பேட்டரிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒர்க்கிங். ஸோ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த வால்யூம் அப் பட்டன் வால்யூம் டவுன் பட்டன் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் தான் இருக்குது. லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இயர்ஃபோனாக கூட நீங்கள் காதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 2 இயர்ஃபோன்ஸாக கூட நீங்கள் காது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களால் இதில் வந்து ஃபோன் கூட பேச முடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் இயர்ஃபோனையும் ரைட் இயர்ஃபோனும் நீங்கள் வந்து இப்படி ஒன்றா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஸோ ஒன்றா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே வந்து லைட் ஏரியா வந்து ஆரம்பிக்கும். 2 இயர்ஃபோன்ஸில் நம்ம வந்து லைட் ஏரியா வந்து ஆரம்பிக்கும். ஸோ லைட் எரிஞ்சு ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாச்சும் ரைட் இல்லாட்டி லெஃப்ட்டில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடும். உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டுத்துலையும் வந்து பாட்டு கேட்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துலையும் பாட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து ஒன்று மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த லெஃப்ட் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டிங்கன்னா போதும், லெஃப்ட் வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ரைட்டில் மட்டுமே பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் ரைட் கூட ஆஃப் பண்ணணும்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து கேஸில் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் கேஸில் போட்டாலே இயர்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஒன்றா கூட பாட்டு கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து 2 கூட பாட்டு கேட்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது கார் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ப்ளூடூத் ஒரே இது காலில் மட்டும் போதும், நான் ஃபோன் பேச போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 இயர்ஃபோன்ஸை 2 ஃபோனில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பெரிய தம்சம் நிறைய மல்டி பர்பஸான யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் 2 ஃபோன் வச்சிருக்கும் போது ஒரு ரைட் ஹேண்ட் ஒரு ஃபோனில் லெஃப்ட்டில் ஒரு ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரேஞ்ச் வந்து நல்லாவே இருக்கு. நான் 2 ரூம் 3 ரூம் தள்ளி இருந்தா அப்போ கூட ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும்
இல்லை. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 80% தான் சவுண்ட் வச்சு கேட்டு நான் 100% வச்சு சவுண்ட் கேட்பேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80% தான் நானே சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, சவுண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு ஆக்சுவலி. அதே சமயத்தில் நீங்க 90% வச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டார்ஷன் வந்து உங்களாலேயே கேட்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டா டிஸ்டார்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 rupees. எனக்கு கஸ்டம்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு 1 weekல வந்து பெங்களூர்ல வந்து ஷிப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கீழே வந்து லிங்க் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 2200 rupees நீங்க வேணா வாங்கிக்கலாம். ஸோ இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹீட்டிங். ஸோ இதுக்குள்ள வந்து சிப் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சிப் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லி வயர்லெஸ். ஸோ இந்த வயர்லெஸ் இருக்கும் போது நீங்க வந்து காதில் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டா வந்து ஹீட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரம் ஒரு 2 hours 3 hours இல்லாட்டி ஒரு 4 hours பாட்டு கேட்கும் போது வந்து இங்க ஸ்லைட்டா ஒரு ஹீட்டிங் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹீட்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த வார்ம்னஸ் வந்து உங்க காதில் வந்து அது எப்பயும் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த வயர்லெஸ்னால உங்களுக்கு வந்து அந்த வார்ம்னஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு கான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி ஃபுல்லி வயர்லெஸ்னால உங்களுக்கு கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பயும் கீழே விழுந்துருமோ அந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது, இத்தனோன்னு தான் இருக்கும். ஸோ எங்கேயாவது விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா அது வந்து விழாது, நல்ல கிரிப்பியா நீங்க வந்து உங்க காது கரெக்டா ஏத்த இயர்பிளக்ஸ் வந்து சூஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது விழவே விழாது. ஆனா நானே யூஸ் பண்ணும்போது நிறைய தடவை பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படி கை வச்சு பார்த்துருந்தேன், செக் பண்ணிட்டே இருந்தேன் என்னடா இது வந்து இதாயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அதே சமயத்தில் வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து நீங்க பண்ண முடியாது, நீங்க போன் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கால் மட்டும் வேணா அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த இயர்போன்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எனக்கு வயரே வேணாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்னதான் இயர்போன் வாங்கினாலும் நான் வயரை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவேன். எனக்கு வந்து அந்த இயர்போன் வந்து வேலையே செய்யாது. ஸோ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா வயர்ல. அதே சமயத்தில் ஆப்பிள் இயர்பாட்ஸ் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா அவ்வளோ வர்த்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இயர்பாட்ஸ் வந்து 12,000 15,000 கொடுத்து வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த இயர்போன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கீழே லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க இயர்போன்ஸ். ஏதாச்சும் கேள்வி தான் கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்வி தான் கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.